கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இத நீங்க பார்க்கலாம். இத ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. நற்செய்தியாளராக நீங்கள் மாற வேண்டும். இது உங்களுக்கு புரோஜனம் இல்லாலும் சரிதான். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இந்த இதில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இத மாற்றிக் குடுங்க. இத நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதனால ஒரு ஆத்துமா மனம் திரும்பும். பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறந்துராதீங்க. இது கண்டிப்பாகவே நெறைய ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ரொம்ப மிக பிரயோஜனமானது. இந்த காலகட்டங்கள் என்னன்னா, அநேக வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார்கள் அநேகரோட வாழ்க்கையிலன்னா, நெறைய பேர் ஆன்லைன் சூதாட்டம். ஆன்லைன் சூதாட்டத்தில விளையாண்டுட்டு பார்த்தீங்கன்னா, பணங்கள இழந்துட்டு, இன்னைக்கு வழி தெரியாம நிண்டு கலங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில என்னன்னா, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இனிமே யார்ட்டயும் கடன் வாங்க முடியாது. வாழ்க்கைய முடிச்சிரலாம் அப்படிங்கிற நிலைமையில 1 இல்ல, 2 இல்ல. எங்க பார்த்தாலும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தாக குடும்பம் குடும்பமாக மரிக்கிறத கேள்விப்படுறோம். இதனால இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தைய கொண்டு பேச விரும்புகிறார். நீங்க ஆன்லைன் சூதாட்டத்தில இழந்திருக்கலாம். இல்ல வாழ்க்கையில இனிமே இந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்ல. என்ன செய்வேன்? என்று சொல்லி தவறான முடிவு எடுக்கிறதுக்கு யோசித்துக் கொண்டு நிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு நேராக ஒரு நற்செய்தி வருகிறது. நல்ல தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை மாற்ற முடியும். உங்க தாய் தகப்பன் உங்களை விடுவிக்க முடியாது. அதேபோல உங்க நண்பர் உங்களை விடுவிக்க முடியாது. மற்ற யாரும் உங்களுக்கு இந்த காரியத்தை உதவி செய்ய முடியாது. ஆனா வாழ்க்கை எல்லாத்தையும் முடிஞ்சு போய் தான் நிக்கிறீங்க. ஒன்றும் இல்லாம நிக்கிறீங்க. அடுத்தது என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு. இதுல சரியான ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நியாயாதிபதி 6வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. உனக்கு கர்த்தர் சிலுவையில ஜீவனே கொடுத்தாரு. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத கர்த்தர் அவ்வளவு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. மரித்தாரு. 3 நாள்ல உயிர் தெழுந்திருக்கிறாரு. இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை. ஏன் கர்த்தர் உயிரை கொடுத்த கர்த்தர் உன்னோட கடனை அடைச்சு கொடுக்க முடியாதா? ஏன் உன்னோட வாழ்க்கை எதிர்காலத்தை கொடுக்க முடியாதா? ஏதோ ஒரு வாசல் கண்டிப்பா நிச்சயமா உனக்கு திறப்பார். உங்களுக்கு திறப்பார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். எந்த தவறான முடிவும் எடுத்துறாதீங்க. யோசித்துறாதீங்க. பயப்படாதீங்க. ஆண்டு பயப்படாத. உன் கடன் எவ்வளவு இருக்கும்? மிஞ்சி போனா 50 லட்சம் ரூபா இருக்குமா? இல்ல 5 கோடி ரூபா இருக்குமா? எவ்வளவு இருக்குது? அது உங்க பெற்றோருக்கு பெருசா தெரியலாம், உங்களுக்கு பெருசா தெரியலாம். இயேசு கிறிஸ்துக்கு வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவரோட பாதப்படி. அவர் நினைச்சாலும் ஒரு செகண்ட்ல மாத்தி கொடுத்துருவாரு. அவருக்கு பணம் முக்கியம் கிடையாது. உங்க ஆத்மா விலையேற பெற்றது. சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை. ஆண்டவர் சாவதில்லை என்னது? உங்களை ஜீவனோட வைத்து ஜீவனோட சாட்சியாக மாற்ற விரும்புகிறார். ஒப்புக்கிடுங்க, மனம் திரும்புங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் சொல்ற காரியங்கள் என்னன்னா, பண ஆசையில தீமைக்கு வேறு. இந்த ஆசையை விட்டு மட்டும் வெளியில வந்துரு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அந்த காரியத்தை வெறுத்துரு. அந்த ஆன்லைன்ல அந்த என்னென்ன காரியங்களா இருக்குதோ அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வெளியில வாங்க. வந்துட்டு முழங்கால் படியிடுங்க. வானம் உங்களுக்கு திறக்கப்படும். இடம் கொண்டு போகிறவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எல்லா கடனும் அடைச்சு கொடுப்பாரு. புதிய வாசலை திறப்பாரு. புதிய வழியை கொடுப்பாரு. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுவேன், தைரியமா சொல்லுகிறேன். உங்களுக்கு சாவுறது முடிவு கிடையாது. நீங்க வாழ வேண்டும்ங்கிறது தான் தேவ சித்தம். தேவன் ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்காரு. உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. உங்களை கர்த்தர் நிச்சயமாக இதே சூழ்நிலை இருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நிச்சயமாக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரனே, நீங்க சிறந்திருப்பீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு பாக்கியவானாக, கொடுத்து வைத்தவனாக வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்ய போகிறார். அதை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சாவதில்லை, பயப்படாத, உனக்கு சமாதானம். இழந்து போய் நிற்கிறீங்களா? சமாதானம், சமாதானம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்க. பொய் உரையாத தேவனுங்க. நான் தைரியமா சொல்லுவேன், அவர் பொய் உரையாத தேவன். ஆண்டவர் சொன்னார கண்டிப்பா ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பாரு. கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய கர்த்தரை செய்வார். உன்னிலான் மகிமைப்படுவேன்னு சொன்னது போல கர்த்தர் மகிமைப்படும் மாதிரியான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். கலங்காதீங்க, திகையாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தைரியமாயிரு. அவர் நமக்காக நம்மளை விடுவிக்கும்படி ஜீவனே கொடுத்தார். ஏதோ ஒரு அற்புதத்தை விலையேற பெற்ற காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட போகுது. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, வழியை நிச்சயமா திறப்பாருங்க.
ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி பாருங்க, வழியை திறப்பார். ஏசப்பா நான் உங்க மார்பில் வந்து விழுகிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கலங்காதீங்க. இந்த செய்தியை கேட்ட நீங்க கண்டிப்பாக இதே சூழ்நிலை இருக்க மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க. அது நிச்சயமாக இதே போல பாதிக்கப்பட்டிருக்குங்க நிச்சயமாக இந்த செய்தி மூலமாக விடுவிக்கப்படுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பேச சொன்னது கர்த்தர், நான் பேசியிருக்கிறேன். அவர் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பாக தேவனோட மகிமையை காண்பீர்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாது, நீ சாவதில்லை. இதுதான் தேவனோட வார்த்தை. இதுதான் உங்களுக்கு குறித்த எதிர்கால திட்டம். இது நிறைவேற்றப்படும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். எத்தனை கோடியாக இருந்தாலும் அடைச்சு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலை யார் யாரெல்லாம் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் விடுவிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உனக்கு சமாதானம், பயப்படாதே, சாவதில்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.